man who is connected with the presence of God, he is resetting himself every day. உன்னுடைய ப்ராஸ்பரிட்டியை ரீசெட் பண்ணு, கைத்தட்டு, மைண்டை ரீசெட் பண்ணு. ஜெபிக்காதவர்கள் தொடர்ந்து தவறுகளை விதவிதமாகவே செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி? விதவிதமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த திசையில போறோம்னே தெரியாம அதே திசையில இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டே இருப்போம். நின்று முதலாவது நாம் போகிற திசை சரிதானா என்பதை பார்க்க வேண்டும். உங்களை ரீசெட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் டைம்ல, லாஸ்ட் டேஸ் ஆஃப் திஸ் இயர்ல, சரியா? இனி அடுத்த 3 மாதம் இருக்கு. இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணுறது அடுத்த 3 மாதத்துல வேற விதமான ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையில் தரும். யோசிங்க, நம்ம பேசுறது சரிதானா? தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்களேன், சிலர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்புக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் எனக்கு கொடுப்பான். அதில் என்ன இருக்குது சார்? நான் ஜெப குறிப்பு தான் சார் சொன்னேன், நான் குறை பேசலை சார் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பான். அவன் பேசுகிற குறை சொல்கிறதுக்கு அப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுப்பான். 10 வருஷம் கழிச்சு அவனை பார்த்தாலும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். பாருங்க, சரி, அவன் வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும். அதே பணப்பற்றாக்குறை, அதே சரீர பலவீனம், அதே வியாதி, அதே குடும்பம், அதே இடம். ஏன் வெளியில மாற்றமே இல்லாமல் இருக்குன்னா, உள்ள மாற்றமே இல்லாமல் இருக்கும்போது வெளியே மாற்றம் இல்லாமல் இருக்குது. உள்ளே மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரும்போது, ஆவியானவர் கொண்டு வரும்போது, வெளியிலே மாற்றம் இல்லாமல் இருப்பதே இல்லை. கையதட்டி ஆமென். இருக்கவே இருக்காது சார், எப்படினாலும் சேஞ்சஸ். அப்ப எதையெல்லாம் ஆவியானவர் உங்களை சரி பண்ண சொல்லுகிறார், ரீசெட் பண்ண சொல்லுகிறார். உங்களுக்கு எது சரி என்று தெரிகிறது என்பது அல்ல, எது ஆவியானவர். பவுல் சொல்றாரு, என் இருதயம் என்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. கைதட்டு.